ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸில் வர இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா வாஸ் இல்லாட்டி வேர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாசிவ் வாய்ஸில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா வாஸ் இல்லாட்டி வேர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பீயிங் யூஸ் பண்ணிட்டு மெயின் வேர்பை தேர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பை சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸில் வர இந்த ஹெல்பிங் வேர்பை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த சப்ஜெக்டை தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். சப்ஜெக்ட் சிங்குலரில் வந்துருச்சுன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதுவே ப்ளூரலில் வந்துச்சுன்னா வேர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். பாசிவ் வாய்ஸில் இங்கே வந்திருக்க ஹெல்பிங் வேர்பை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு ஆப்ஜெக்டை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஆப்ஜெக்ட் சிங்குலர் ஃபார்மில் வந்துச்சுன்னா வாஸும், அதுவே ஆப்ஜெக்ட் ப்ளூரல் ஃபார்மில் வந்துச்சுன்னா வேரும் யூஸ் பண்ணணும். இப்போ டேபிள் ஃபார்மை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு டேபிள் ஃபார்மை டீட்டெயில்டாக பார்ப்போம். சப்ஜெக்ட் பொசிஷனில் ஐ, ஹீ, சி, இட், சிங்குலர் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹெல்பிங் வேர்பை வாஸ் யூஸ் பண்ணணும். அதுவே வி, யூ, தே, ப்ளூரல் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா வேர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். மெயின் வேர்பை வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு டேபிள் ஃபார்மை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆப்ஜெக்ட் பொசிஷனில் ஐ, ஹீ, சி, இட், சிங்குலர் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அதுவே வி, யூ, தே, ப்ளூரல் நவுன் இதெல்லாம் வந்துச்சுன்னா வேர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பீயிங் மெயின் வேர்ப் தேர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பை சப்ஜெக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வாசி ஸ்விங் மை ஷர்ட், அதாவது அவள் என்னுடைய சட்டையை தைத்து கொண்டு இருந்தாளா, அதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். வாஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்விங் அப்படிங்கிறது வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம், மை ஷர்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ மை ஷர்ட் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். இங்கே வர ஹெல்பிங் வேர்ப் இதை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். மை ஷர்ட் அப்படிங்கிறது சிங்குலர். அப்போ இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை எடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்தது பீயிங் யூஸ் பண்ணிட்டு மெயின் வேர்பை தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ சூன் அப்படின்ட்டு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பை யூஸ் பண்ணி சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ இங்கே இருக்க சி அப்படிங்கிறது பாசிவில் மாறையில் ஹர் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் முழுசாக எப்படி வரும்னா வாஸ் மை ஷர்ட் பீயிங் சூன் பை ஹர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் பார்ப்போம். ஆக்டிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா அவள் என்னுடைய சட்டையை தைத்து கொண்டு இருந்தாளா. பாசிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா என்னுடைய சட்டை அவளால் தைக்கப்பட்டு கொண்டிருந்தனவா அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வாஸ் பிரியா மேக்கிங் நூடுல்ஸ், அதாவது பிரியா நூடுல்ஸ் செய்து கொண்டிருந்தாளா. இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். இதில் வாஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், பிரியா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், மேக்கிங் அப்படிங்கிறது வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம், நூடுல்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ நூடுல்ஸ் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். இந்த ஹெல்பிங் வேர்பை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ளூரலில் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வேர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பீயிங் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு மெயின் வேர்பை தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ இங்கே இருக்க மேக்கிங் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்மில் மாறையில் மேட் அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பை யூஸ் பண்ணி சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ பை பிரியா அப்படின்னு வரும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் முழுசாக எப்படி வரும்னா வேர் நூடுல்ஸ் பீயிங் மேட் பை பிரியா. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் பார்ப்போம். ஆக்டிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா பிரியா நூடுல்ஸ் செய்து கொண்டிருந்தாளா. அதுவே பாசிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா நூடுல்ஸ் பிரியாவால் செய்து கொண்டிருக்கப்பட்டதா. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வேர் தே ரோவிங் த போட், அதாவது அவர்கள் படகு ஓட்டி கொண்டு இருந்தார்களா. இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரோவிங் அப்படிங்கிறது வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம்,
த போட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ த போட் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்து ஹெல்பிங் வேர்பு வந்து நம்ம எடுத்து எழுதணும். இங்கே என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். த போட் அப்படிங்கிறது வந்து சிங்குலர். அப்போ இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு பீயிங் யூஸ் பண்ணிட்டு மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் வந்து எடுத்து எழுதணும். அப்போ ரோவிங் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஃபார்மில் மாறையில் ரோடு அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்தது வந்துட்டு சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். இங்கே இருக்க தே அப்படிங்கிறது வந்து பாசிவில் மாறையில் தம் அப்படின்னு வரும். அப்போ சென்டென்ஸ் நமக்கு முழுசாக எப்படி வரும்னா வாஸ் த போட் பீயிங் ரோடு பை தம் அப்படின்னு வரும். ஆக்டிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா அவர்கள் படகு ஓட்டி கொண்டிருந்தார்களா. அதுவே பாசிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா படகு அவர்களால் ஓட்டி கொண்டிருக்கப்பட்டதா. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வேர் யூ பிளக்கிங் ஃப்ளவர்ஸ் எஸ்டர்டே, அதாவது நேற்று நீ பூக்களை பறித்து கொண்டு இருந்தாயா, அதான் அந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப், யூ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், பிளக்கிங் அப்படிங்கிறது வந்து வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம், அதுக்கு அடுத்தது ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், எஸ்டர்டே அப்படிங்கிறத வந்து நம்ம அதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ ஃப்ளவர்ஸ் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹெல்பிங் வேர்பை வந்து எடுத்து எழுதணும். இங்கே வர ஹெல்பிங் வேர்பை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இங்கே வந்திருக்க ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வேர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பீயிங் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ ப்ளக்கிங் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஃபார்மாக மாறையில் ப்ளக்டு அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு பை யூஸ் பண்ணி சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ பை யூ அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் அதர் வேர்ட்ஸை எடுத்து எழுதணும். அப்போ எஸ்டர்டே அப்படின்னு வரும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் முழுசாக எப்படி வரும்னா வேர் ஃப்ளவர்ஸ் பீயிங் பிளக்டு பை யூ எஸ்டர்டே அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் பார்ப்போம். ஆக்டிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா நேற்று நீ பூக்கள் பறித்து கொண்டிருந்தாயா. அதுவே பாசிவில் அதோட மீனிங் எப்படி வரும்னா நேற்று பூக்கள் உன்னால் பறித்து கொண்டிருக்கப்பட்டதா. இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஹெல்பிங் வேர்ப் வாஸ் இல்லாட்டி வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாட் வெர்போன் ஐஎன்ஜி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாசிவ் வாய்ஸில் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஹெல்பிங் வேர்பு வந்து வாஸ் இல்லாட்டி வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நாட் பீயிங் யூஸ் பண்ணிட்டு மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பை சப்ஜெக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேபிள் ஃபார்மை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்க்கு டேபிள் ஃபார்மை வந்து பார்ப்போம். பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு டேபிள் ஃபார்ம் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இந்த இடத்துல வெர்பு ஒன் ஐஎன்ஜிக்கு முன்னாடி நாட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாசிவ் வாய்ஸ்க்கு டேபிள் ஃபார்ம் எப்படி வரும்னா பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்க்கு பார்த்த மாதிரி தான் டேபிள் ஃபார்ம் இங்கேயும் வரும். இந்த இடத்துல பீயிங்க்கு முன்னாடி நாட் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணணும். மற்றபடி சேமாக தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வாஸ் வினோத் நாட் டைப்பிங் எ டாக்குமெண்ட், அதாவது வினோத் டாக்குமெண்ட்டை டைப் செய்து கொண்டு இருக்கவில்லையா, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப், வினோத் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணிட்டு டைப்பிங் அப்படின்ட்டு வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ இந்த இடத்துல ஏ டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பை வந்து எடுத்து எழுதணும். இங்கே வர ஹெல்பிங் வேர்பை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்துட்டு நாட் பீயிங் அப்படி எடுத்து எழுதிட்டு மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் வந்து எடுத்து எழுதணும். அப்போ இந்த இடத்துல டைப்பிங் அப்படிங்கிறது வந்து டைப்டு அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ பை வினோத் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு முழுசாக சென்டென்ஸ் எப்படி வரும்னா வாஸ் ஏ டாக்குமெண்ட் நாட் பீயிங் டைப்டு பை வினோத் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் பார்ப்போம்.
ஆக்டிவ் வாய்ஸில் இதோட மீனிங் எப்படி வரும்னா வினோத் டாக்குமெண்ட்டை டைப் செய்து கொண்டிருக்கவில்லையா. பாசிவ் வாய்ஸில் அதோட மீனிங் எப்படி வரும்னா டாக்குமெண்ட் வினோத்தால் டைப் செய்து கொண்டிருக்கப்படவில்லையா அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வாஸ் ஹி நாட் பிளான்டிங் பிளான்ட்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் பார்ப்போம். அவர் செடிகளை நட்டு கொண்டு இருக்கவில்லையா, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். வாஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப், ஹீ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்ணிட்டு பிளான்டிங் அப்படின்ட்டு வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பிளான்ட்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ பிளான்ஸ் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஹெல்பிங் வேர்பை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வர ஹெல்பிங் வேர்பை என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வேர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்துட்டு நாட் பீயிங் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ பிளான்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பிளான்டட் அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்தது பை யூஸ் பண்ணி சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். இங்கே இருக்க ஹீ அப்படிங்கிறது பாசிவ்ல மாறையில் ஹிம் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் முழுசாக எப்படி வரும்னா வேர் பிளான்ஸ் நாட் பீயிங் பிளான்டட் பை ஹிம் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் பார்ப்போம். ஆக்டிவ்ல அதோட மீனிங் எப்படி வரும்னா அவர் செடிகளை நட்டு கொண்டிருக்கவில்லையா. பாசிவ்ல அதோட மீனிங் எப்படி வரும்னா செடிகள் அவனால் நட்டு கொண்டிருக்கப்படவில்லையா. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வேர் தே நாட் பிளேயிங் ஏ கேம். அவர்கள் கேம் விளையாடி கொண்டிருக்கவில்லையா. இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப், தே அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பிளேயிங் அப்படிங்கிறது வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம், கேம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ எ கேம் அப்படின்னு வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்பிங் வேர்பை வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வர ஹெல்பிங் வேர்ப் என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலர். அப்போ இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நாட் பீயிங் யூஸ் பண்ணிட்டு மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ பிளேடு அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். இங்கே இருக்க தே அப்படிங்கிறது பாசிவ்ல மாறையில் தம் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் முழுசாக எப்படி வரும்னா வாஸ் எ கேம் நாட் பீயிங் பிளேடு பை தம் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் பார்ப்போம். ஆக்டிவ்லதோட மீனிங் எப்படி வரும்னா அவர்கள் கேம் விளையாடி கொண்டிருக்கவில்லையா. அதுவே பாசிவ்லதோட மீனிங் எப்படி வரும்னா கேம் அவர்களால் விளையாடி கொண்டிருக்கப்படவில்லையா. அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வேர் தே நாட் ஈட்டிங் மேங்கோஸ். அதாவது அவர்கள் மாம்பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா. இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப், தே அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்பு ஒன் ஐஎன்ஜி ஃபார்ம் ஈட்டிங்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. மேங்கோஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை எடுத்து எழுதணும். அப்போ மேங்கோஸ் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பை வந்து எடுத்து எழுதணும். இங்கே வர ஹெல்பிங் வேர்பை வந்து என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். இது வந்து ப்ளூரலில் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வேர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாட் பீயிங் அப்படின்ட்டு எடுத்து எழுதிட்டு மெயின் வேர்பை வந்து தேர்ட் ஃபார்மில் எடுத்து எழுதணும். அப்போ ஈட்டன் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் பை அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு சப்ஜெக்டை எடுத்து எழுதணும். இங்கே இருக்க தே அப்படிங்கிறது வந்து பாசிவ்ல மாறையில் தம் அப்படின்னு வரும். அப்போ நமக்கு சென்டென்ஸ் முழுசாக எப்படி வரும்னா வேர் மேங்கோஸ் நாட் பீயிங் ஈட்டன் பை தம் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் மீனிங் பார்ப்போம். ஆக்டிவ்ல அதோட மீனிங் எப்படி வரும்னா அவர்கள் மாம்பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா. பாசிவ் வாய்ஸில் இதோட மீனிங் எப்படி வரும்னா மாம்பழங்கள் அவர்களால் சாப்பிட்டு கொண்டிருக்கப்படவில்லையா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.